நம்ம கவுண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ குடுக்குமே தவிர, நம்பர் ஆஃப் யூனிக் ரெக்கார்ட்ஸ குடுக்காது. அந்த யூனிக் ரெக்கார்ட்ஸ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இத காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணி, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா எவ்வளோ கவுண்ட்ன்றத பார்ப்போம். அது நம்மளுடைய ரா டேட்டாவ டிஸ்டர்ப் பண்ணும். இதெல்லாம் பண்ண வேணாம். பிவோட் டேபிள்ல ஈஸியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத சொல்றேன். எப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. சேலஞ்ச் 365 டே 41. இந்த சினாரியோல எனக்கு கஸ்டமர் ஐடி நெறைய வாட்டி வந்திருக்கு. எனக்கு யூனிக்கான கஸ்டமர்ஸ் எத்தன அப்படின்றத பார்க்கணும். உங்களோட டேட்டாவ என்டையரா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போனீங்க அப்படின்னா, பியூர் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆட் திஸ் டேட்டா டூ த டேட்டா மாடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. சோ இந்த ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பியூர் டேபிள் ஓப்பன் ஆயிடும். இந்த பியூர் டேபிள்ல பாருங்க, நம்ம என்ன பண்ணணும்னா, டிஸ்டிங்க்ட் கவுண்ட் தான் கண்டுபிடிக்கணும். சோ எத வச்சு கண்டுபிடிக்கணும்? கஸ்டமர் வச்சு கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு கால்குலேஷன் பண்ணாலும், அந்த கால்குலேஷன் எப்பவுமே வேல்யூஸ்ல தான் வரும். சோ அதனால கஸ்டமர் ஐடிய தூக்கி நான் வேல்யூஸ்ல போட்டுக்கிறேன். போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, கவுண்ட்ன்னு காட்டுது. எனக்கு கவுண்ட் வேணாம், டிஸ்டிங்க்ட் கவுண்ட் வேணும். இங்க ஒரு ஏரோ மாரி இருக்குல்ல, இந்த ஏரோவ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டைரக்ட்டா கீழ போனீங்கன்னா, டிஸ்டிங்க்ட் கவுண்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. சோ இத செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கவுண்ட் மட்டும் உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும்.